எதெல்லாம் விடணும், எதெல்லாம் இயேசுவுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். குடும்பம், உங்க குடும்பத்துல எதெல்லாம் விடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் விட்டு ரெடியா இருங்க. அப்பனா அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு நீங்க பரிசுத்தமா இருந்தால் நாளைக்கு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அவ்வளவுதான். மனம் திரும்பி தேவன் பக்கத்துல திரும்பி நிற்க வேண்டும். இயேசு பக்கத்துல நிற்க வேண்டும். மனதை இயேசு பக்கம் திருப்பி வச்சு நிக்கணும். குடும்பம்னா குடும்பத்துக்கு நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு. எல்லாரையும் திருப்பி வைக்கணும். எல்லார் மனசையும், உங்க மனசு மட்டும் கிடையாதுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மனசு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த குடும்பம் அத்தனை பேர் மனசையும் நீங்க திருப்பி வச்சு உட்கார வைக்கணும். சாதாரணமா சாஃப்டா பேசி மனம் திரும்ப வைங்க. மனதை திருப்பி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு அற்புதம். என்ன அற்புதம், பயங்கரமான அற்புதம் தேவன்